திருவாரூர் மாவட்டத்தில் சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு புத்தாற்றில் குளிக்கச் சென்ற 4 இளைஞர்கள் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபத்தான ஆற்று நீர் 4 பேரின் உயிரை காவு வாங்கியது எப்படி? காரில் சுற்றுலா சென்ற நபர்கள் சாலையோரம் சென்ற ஆற்றில் தண்ணீர் இருப்பதை பார்த்ததும் குளிக்க சென்றுள்ளனர். ஆனால் ஆற்றின் ஆழம் தெரியாமல் உள்ளே இறங்கியவர்கள் கடைசியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அமைதியாக காணப்பட்ட ஆறு 4 பேரின் உயிரை குடித்தது எப்படி? திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவிரியின் கிளையாறான புத்தாறு பாய்ந்து வருகிறது. இந்த ஆற்றில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் கனமழை காரணமாகவும் நீர்வரத்து அதிகமாக இருந்தது. இந்நிலையில் இந்த பகுதி வழியாக காரில் சுற்றுலா சென்ற 4 பேர் நன்னிலம் அருகே உள்ள கீழ்குடி தடுப்பணை பகுதியில் புத்தாற்றை பார்த்ததும் காரை நிறுத்திவிட்டு குளிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். சாலை ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு 4 பேரும் புத்தாற்றில் குளித்துள்ளனர். பார்ப்பதற்கு நீரோட்டமின்றி அமைதியாக இருந்ததாலும் ஆற்றின் ஆழம் மற்றும் புதைசேறு போன்றவை காரணமாக ஆற்றுக்குள் இறங்கிய 4 பேரும் தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளனர். உதவி கேட்டு அவர்கள் அலறிய சத்தம் கேட்டு அந்த பகுதி இளைஞர்கள் சிலர் ஆற்றில் குதித்து அவர்களை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் ஆற்றில் மூழ்கியவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே பொதுமக்கள் நன்னிலம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் பாதுகாப்பாக இறங்கி சுமார் 1 மணி நேரம் தேடி 4 பேரின் சடலங்களையும் மீட்டனர். இதையடுத்து அவர்களது உடல்கள் நன்னிலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சாதாரணமாக போகின்ற வழியில் குளிக்கலாம் என்று ஆற்றுக்குள் இறங்கியவர்கள் 4 பேரும் எந்த காரணமுமின்றி தங்களுடைய இன்னுயிரை இழந்துவிட்டனர். இந்த இளைஞர்கள் வெளியூரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். உயிரிழந்தவர்கள் திருவாரூர் மாவட்டம் வில்லியநல்லூர் பகுதியை சேர்ந்த ஹரிஹரன், ஜெயக்குமார், மணிகண்டன், மணிவேல் என்பது தெரிய வந்தது. இதில் மணிகண்டன் அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார். 4 பேர் உயிரிழந்தது குறித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 4 பேர் ஆற்று நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.